கிலோ எடை உள்ள மனிதன் ஒரு 400 கிலோ இல்ல 300 கிலோ காலமாட தூக்க முடியுமா? சாத்தியமா? அப்ப வெயிட் லிப்டிங் பண்றாங்க பாத்திருக்கீங்களா? வெயிட் லிப்டிங் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் எவ்வளவு வெயிட் தூக்குறாங்க? 300 கிலோ தூக்கி தங்கம் வாங்குறாங்க. அதெல்லாம் பாக்குறது இல்லையா? ஒலிம்பிக் எல்லாம் பாக்குறீங்கல்ல? சாத்தியமானது தானே. அப்போ ஒரு ஒரு முதியவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு சராசரி 70 கிலோ எடை உள்ள ஒரு மனிதன் 350 கிலோ எடை உள்ள ஒரு காளை மாட்டை தன்னோட தோல்ல சுமந்துட்டு ஒரு வளம் வரலாம். ஒரு கிரவுண்ட் இருக்கு, அதை சுத்தி வளம் வரலாம். அப்போ அவரை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா நீ எப்படி ஒரு 350 கிலோ எடை உள்ள ஒரு காளையை தூக்கி உன் தோல்ல போட்டு நடந்து வரையே, இது எப்படி சாத்தியமானது, எப்படி முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவன் ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கிட்டே சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? இந்த கன்று பிறந்தப்போ, இது கண்ணுக்குட்டியா இருந்தப்போ நான் ஒரு சின்ன பையனா இருந்தேன். அப்போ என்னோட எடை 20 கிலோ, 15ல இருந்து 20 கிலோ இருந்திருப்பாரு. அந்த கண்ணுக்குட்டி எடை எவ்வளவு இருக்கும்? ஒரு கண்ணுக்குட்டி எவ்வளவு எடை போட்டப்போ ஒரு 10 கிலோ இருக்கும். அப்ப ரொம்ப சிரமப்பட்டு மல்லு கட்டி இதை நான் தூக்குவேன். இதை நான் டெய்லியுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கண்ணுக்குட்டியும் வளர்ந்துகிட்டே இருக்கு, நானும் வளர்ந்துகிட்டே இருக்கேன். அப்போ நான் ஒரு 70 கிலோ வந்துட்டேன். ஆனா இந்த மாடு என்ன ஆயிட்டு, இந்த கண்ணுக்குட்டி என்ன ஆயிட்டு, மாடாயிட்டு 300 கிலோ போயிட்டு. ஆனா தினம் தினம் சுமை கொஞ்சம் கொஞ்சமா ஏறுறப்போ இவனோட வளர்ச்சிக்கு ஏற்ப அந்த சுமை பெருசா தெரியவே இல்லை. அவன் ரொம்ப எளிதா ஒரு ஒரு காலமாட்டத்துக்கு கண்ணுக்குட்டின்னு நினைச்சுக்கிட்டு தோல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு நிமிஷம் கவனம். ஒரு கண்ணுக்குட்டி வளர்ந்து அதை காலமாட தூக்கிட்டு போறாரு. தினம் தினம் தூக்குனதுனால அந்த எடை ஏறினது அவருக்கு சுத்தமா தெரியவே இல்லை. அவர் பாட்டுக்கு டெய்லி தூக்கிட்டு வர்றாரு. இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் என்னன்னா, நம்ம மனசை வசப்படுத்தணும், நம்ம மனம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படின்னா சிறு வயதில் இருந்து பழகினாதான் முடியும். இதை வேற ஒரு எடுத்துக்காட்டாகவும் சொல்லலாம். வாழ்க்கையில ஒரு பெரிய மனிதராகணும், அதுக்கான முயற்சியை நான் பண்ணணும் அப்படின்னா, இப்போ IAS IPS யாராவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? யாருக்காவது ஒரு முயற்சி எண்ணம் எடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கா? TNPSC எக்ஸாம் எழுதணும், ஒரு பெரிய லெவல்ல ஆபீசரா போகணும்னு எண்ணம் இருக்கா? அந்த மாதிரி எண்ணம் இருக்குன்னா என்ன பண்ணணும்? கடைசி நேரத்துல நேரா போய் நம்ம காலமாட்ட தூக்க முடியாது. இங்க இருந்தே நீங்க சின்ன வயசுல இருக்கும்பொழுது படிக்கும் பொழுது அதுக்கான முயற்சியை தொடங்குங்க. கண்ணுக்குட்டியை தூக்குற மாதிரி சின்னமா நீங்க படிக்க ஆரம்பிக்க என்ன ஆகும்னாக்கா, உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் போறப்போ ரொம்ப எளிமையா இருக்கும். ஒரே அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு சொல்றது புரியுதா? இதே மாதிரிதான் மனம் நம்மளோட வசம் இருக்கணும். மனம் சிதறல்ல இருந்ததுன்னாக்கா போக்கஸ் பாயிண்ட் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருக்கும் பூத கண்ணாடி தெரியும்ல? பூத கண்ணாடி வச்சு பிடிச்சோம்னா கீழே பேப்பர் வச்சு பிடிக்கும் பொழுது எரியும். எப்ப எரியும்? போக்கஸ். இந்த அலைக்கட்ட சாதாரணமா சூரிய ஒளி தான் எரிக்குது. இந்த சூரிய ஒளிக்கு நேரம் ஒரு காகிதத்தை நான் பிடிக்கும் போது அது எரியுமா? ஏன் எரியல? போக்கஸ் இல்ல. போக்கஸ் எப்ப நடக்கும்? அந்த கண்ணாடி குவியாடியை வச்சு குவிக்கும் போது அந்த ஒளிக்கற்றைகள்லாம் குவிச்சு ஒரு மெல்லிய, ஒரு மயிரிடை அளவுக்கு மெல்லிய கோடு மாதிரி ஒளிக்கற்றை குவிச்சு கொடுக்கும். அப்போ இருக்கிற இந்த எல்லா ஆற்றலும் சேர்ந்து பண்ண ஒரு வெப்பத்தை உற்பத்தி பண்ணி ஒரு காகிதத்தை தீ மூட்டுது இல்லையா? இதே மாதிரிதான் நம்மளுடைய மனம் சிதறி எண்ண அலைகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த எண்ண அலைகள் எல்லாம் ஒடுங்கி ஒரு பக்கமா வரும் பொழுது என்ன ஆகும்னாக்கா, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல் வெளிப்படும். இதுதான் தியானம். மனசை உங்களுடைய வசப்படுத்துறது தான் தியானம். மற்றது ஐயா தொடர்வார்கள். யாரெல்லாம் தியானம் பண்ணிருக்கீங்க வீட்டுல? இங்க 2 பேரும் சொல்றாங்க, அவர் செவனேன்னு பேசிட்டு போனாரு, இவர் கேள்வி ஆரம்பிச்சாரு அப்படின்னு. நீங்க பண்ணிருக்கீங்க? சரி, ஓகே. 3-4 பேர் தான் பண்ணிருக்கீங்க, வேற யாரும் பண்ணல. ஸ்கூல்ல காலைல பண்றாங்களா? சின்ன ஸ்கூல்ல பண்ணீங்க. சரி, இங்கேயும் இனிமே சாப்பிட்டு சொல்லலாம் பண்ண சொல்லி உங்களை. அதுக்கு நீங்க கொஞ்சம் நேரத்தோட வரணும். நேரத்தோட வந்தீங்கன்னா எத்தனை மணிக்குன்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்துடலாம். நீங்க முன்னாடியே உட்காந்து தியானம் பண்ணலாம். அது
அது எப்படி பண்ணலாம்னு இப்ப சொல்றேன். சரியா? எப்படி பண்ணலாம்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் கொஞ்ச நேரம் கேப் போட்டிருந்தேன். தெரிஞ்சிட்டீங்களா? தெரிஞ்சிட்டீங்களா? தெரியல. சரி, கொஞ்சம் கவனமா கேளுங்க. இனிமே உள்ள விஷயங்களை கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே புரியும். சரியா? நம்ம பிறக்கும் போது எவ்வளவு பெருசா இருந்தோம்? ஒரு 2 கிலோ 2.5 கிலோ இருந்தோமா? அது உற்பத்தி ஆகும்போது எவ்வளவு பெருசா இருந்தோம்னு நீங்க சயின்ஸ்ல இன்னைக்கு படிச்சிருப்பீங்க. படிச்சு நீங்க இருக்கீங்க இல்லையா? அதுல எவ்வளவு பெருசுன்னா தந்தையோட விந்தணுல இருந்து தாயினுடைய கருமுட்டையில போய் சேர்ந்து ஒரு செல்லுல இருந்து 2 செல்லா பிரிஞ்சு அதுல இருந்து சேர்ந்து 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 மொத்த குழந்தை உருவமா வருது. சரியா? அப்ப வந்தது என்ன? ஒரே ஒரு செல் தான். ஒரு செல்லு தான் அவ்வளவு பெரிய குழந்தை உருவமா நம்ம இருக்கோம். அப்ப அந்த ஒரு செல்லுங்கிறது மாறுமா மாறாதா? மாறும். ஒவ்வொரு செல்லும் உடம்புல அழியுதா? அப்ப ஆரம்பத்துல உண்டான செல்லு தனியா இயங்கல. அந்த செல்லோட இன்னொன்னு கூட வந்துச்சு. ஏதோ ஒண்ணு வரப்போய் தானே அந்த செல்லு வளர்ந்துருக்கு. அதுதான் இரையாற்றல். சரியா? அந்த ஒரு செல்லு கூட வந்ததுதான் இறைவன் சொல்ற இரையாற்றல். இதை நம்ம உணரல. ஒன்றாத்தினாலதான் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம தான் நடந்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம நடக்கிறோமா? தூங்கும்போது நடக்கிறீங்களா? நடக்கல. இல்ல. தூங்கும்போது எங்க போறீங்க? தூங்கும்போது எங்க போறீங்க? கனவுல போயிடுறீங்க. சில நேரம் சொல்லுவீங்கல்ல, அந்த உங்க ஊர்ல மாரியம்மன் திருவிழாவுக்கு போயிட்டு நைட் எல்லாம் கண்ணு முடிச்சுட்டு பகல்ல படுத்து கனவா வந்துச்சு. இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு, ஏன் எழுப்பிடுற அப்படின்னா, இந்த 3 மணி ஆயிட்டா காலைல படுத்துனேன்னு சொல்றாங்களா வீட்டுல? அப்ப அவ்வளவு நேரம் தூங்குனதே தெரியல. இல்ல. அப்ப கனவுக்கு மேல ஒண்ணு இருக்கா? இருக்கா? இப்ப கனவுன்னு ஒண்ணு இருக்கு, கனவுக்கு மேல என்ன ஒண்ணு இருக்குல்ல? அப்ப நம்ம எங்க இருந்தோம்? ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தோம்னு தெரியுமா? ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தோம், ஆனா தெரியுமா? பார்த்துட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கான்னு தெரியும். அவங்களுக்கும் தெரியாது. நீ தூங்கிட்டு இருக்காங்க நிரூபிக்க முடியுமா? முடியாது. ஆனா தூங்கும் போது உயிர் இருக்கா இல்லையா? உயிர் இருக்கா இல்லையா? ஒருத்தர் மொத்தமா தூங்கிட்டாருன்னா எங்க போறாரு? தெரியல. தெரியல தானே? உடம்புல உயிர் இருக்கு. அப்ப படுத்திருந்து உயிர் இருக்கும் போது எழுந்திச்சிடறோம். மொத்தமா இறந்தவங்கள்ட்ட அந்த உயிர் காணாம போயிடுது. எங்க போது நமக்கு தெரியல. சரியா? சரியா? சரி, இந்த உடம்ப இயக்குது இல்ல, உடம்புல எத்தனை வகையான செல் இருக்கு யாருக்கு தெரியும்? கேள்வி கேட்டோம்னா எல்லாம் அப்படியே அடக்க ஒடுக்கமா ஆயிடுறாங்க. 200 வகையான செல் இருக்கு உடம்புல. தெரியுமா? 200 டைப்ஸ் ஆஃப் செல் இருக்கு. இருக்கா இல்லையா? எத்தனை செல் இருக்கும்? 27 லட்சம் கோடி செல்கள் இருக்கு உடம்புல. தெரியுமா? நீ சயின்ஸ் அதான் சொல்லுது, நான் சொல்லல, சயின்ஸ் தான் சொல்லுது. அப்படி அவ்வளவு செல்லுக்கும் ரத்தத்தை யாரு கொண்டு போறா? நீங்க கொண்டு போறீங்களா? நீங்க கொண்டு போறீங்களா? அப்ப நான் சொல்லலாமா? அப்ப நம்மள அறியாம ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கா நம்ம உடம்புல. அது நமக்கு தெரியாம நடக்குது. எப்போல இருந்து? பிறக்கும் முன்னாடியில இருந்து நடக்குது. அது எப்ப முடியுது? இறக்கும் போது மட்டும்தான் முடியுது. அப்ப அது வரைக்கும் அந்த உடம்புல இருந்தது யாரு? யாரு? அந்த உடம்புல யாரோ ஒருத்தர் இருக்குதானே இருந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் இறந்துட்டாரு. அது வரைக்கும் அவருக்கு என்ன பேர் வச்சிருந்தோமோ அந்த பேர் இருக்கும். அடுத்த நாள் வச்சிருப்பாங்களா அவர் வீட்டுல? ஏன் வச்சிருக்க மாட்டாங்க? ஏன் வச்சிருக்க மாட்டாங்க? நாரி போயிடுமா? பணம்னு சொல்லிடுவாங்க. அப்படித்தானே? அப்ப முத நாள் வரைக்கும் அவருக்கு பேர் வச்சிருப்பீங்க. அடுத்த நாள் அவருக்கு பிணம்னு பேரிட்டுருவாங்க. பிணம் என்று பெயரிட்டு நீர்மூழ்கி நினைப்பொழிந்தனரேன்னு சொல்லிட்டாங்க. கொண்டு போய் வலிச்சிட்டோ இல்ல எரிச்சிட்டோ என்ன பண்ணிடுவாங்க? தண்ணியில குளிச்சுட்டு அதோட முடிஞ்சு போயிடுது. சரியா? இதுக்குள்ள ஒரு உண்மை இருக்குங்கிறத மட்டும் இப்ப தெரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம உடம்பு நம்மளா? இந்த உடம்பு நம்மளா? இல்ல இல்ல
இது யாருக்காவது சந்தேகம் இருக்கா? உடம்பு நீங்க கிடையாது, ஆனா உடம்பாதான் இருக்கீங்க. உடம்புல எங்க இருக்கீங்க தெரியல. யாரோ ஒரு பிள்ளை வந்து தலையிலன்னு சொல்லிச்சு, தலையில தான் இருக்கிறோம், எந்த இடம்னு தெரியல. அப்ப அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டா நமக்கு எல்லாமே தெரியுமா? என்ன தெரியும்? பிறக்க முன்னாடி எங்க இருந்தாலும் தெரிஞ்சிருமா? உயிர் போனோம்னு எங்க போனோம்னு தெரிஞ்சிருமா? அப்ப தெரிஞ்சிடணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எல்லாரும் சவுண்ட் வரலையா? ஒரு சில பேர் தான் சவுண்ட் வருது. வெரி குட். சரி, இப்ப எல்லாருக்கும் வந்து எது தெரிஞ்சணும்னு இருக்குன்னா தன்னை தெரிஞ்சணும்னு ஒரு ஆசை வந்துச்சா? யார் தெரிஞ்சணும்? தன்னை. தன்னை உணர்ந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேணும் வெண்ணிலாவே. தன்னை உணர்ந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேணும் வெண்ணிலாவே. அவ்வளவுதான் தெரியும். தன்னை எங்க உணரலாம்? ஆனா உங்க பள்ளியில உள்ள பிள்ளைங்க எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப அமைதியான பிள்ளைங்க. அப்படி இருக்கான்னு தெரியல. எத்தனையோ பள்ளிக்கூடத்துல போயிட்டு இருந்தேங்க. அந்த டீச்சர்ஸ் வந்து அவங்கள மேய்க்கிறது தான் ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனா எல்லாம் ஒரே ஆர்வமா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த பசங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் இழுத்துதான் பிடிக்கணும். பசங்க அமைதியா இருக்கிறது இந்த ஸ்கூல்ல தான் பாக்குறேன். பொம்பளை பிள்ளைங்க வந்து இயற்கையாவே வந்து நல்ல பிள்ளைங்க தான். அதை தாங்க முடியாத உங்களால. எல்லாருமே நல்ல பிள்ளைங்கன்னு சொல்றேன் மொத்தத்துல. சரி, ஏன்னா எல்லாருமே வந்து தன்னை உணரணுங்கிற எண்ணம் வந்து 6ஆவதுல இருந்து 12ஆம் வரைக்கும் தன்னை உணரணுங்கிற ஒரு விருப்பமுடைய ஒரு மண் கும்பளச்சேரி மண் தான். எனக்கு இன்னைக்குதான் தெரியுது. சரி, அப்படி உணர்ந்தா என்ன லாபம் கிடைக்குன்னு யாராவது கேட்டீங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு யாரு உணர்ந்தா என்ன லாபம் கிடைக்குன்னு யாராவது கேட்டீங்களா? என்ன லாபம் கிடைக்கும்? இறந்து போக மாட்டோம். இது புதுசா இருக்கா? இறந்து போக மாட்டோம் புதுசா இருக்காது. என்ன சொன்ன? சாக மாட்டோம்னு சொன்ன. சாக மாட்டோம். அதுக்குதான் அந்த அந்த நான் சொல்ற விஷயத்த நீங்க முழுசா கேட்கணும். சரியா? யாரெல்லாம் சாகாம இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல? அதுக்கு ஒரு வழி சொல்ல போறோம். அதை கேட்டீங்கன்னா சாகாம இருக்கலாம். அப்படி யாராவது இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? ஒரு ஆள் இருக்குன்னு உலகத்தையே காட்டிட்டாரு. அவர் யாருன்னு தெரியுமா? புரியல, எனக்கு காது சரியா கேட்காது. கடவுளா? ஔவையாரா? ஔவையாரா? இளையராஜாவா? திருவள்ளுவரா? நீங்களே சொல்லுவீங்க அந்த தம்பி அழகா. திருவருட் பிரகாச வள்ளலார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வடலூர் போயிருக்கீங்களா? கடலூர் போயிருக்கீங்களா? கடலூர் வடலூர். வடலூர் போயிருக்கீங்களா? கடலூர் போயிருக்கீங்களா? போறேன்னா தாத்தா அடுத்த ரெக்வெஸ்ட் பண்ணி உங்களை டூர் அடிச்சு போக சொல்லுவோம். போயிருக்கீங்களா? போல. சரி, நீங்க டூர்னா வீட்டுக்கே போலாங்க போல. சரி, ஓகே. கடலூர்ல பக்கத்துல உள்ள ஏரியா தான் வடலூர். அங்கதான் வந்து திருவருட் பிரகாச வள்ளலார், ராமலிங்க வள்ளலார்னு உங்க பாடப்புத்தகத்துல இருக்கு. தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. இருக்கா இல்லையா? இல்லையா? புத்தகத்துல போய் பரவாயில்ல, நான் சொல்ல மாட்டேன், ரகசியமா வச்சுக்கிறேன். நீங்க போய் படிச்சு பாருங்க, இருக்கும் புத்தகத்துல தேடி பாருங்க. திருவருட் பிரகாச வரலாறு வந்து ஒருமையை சொல்லியிருக்கிறார், ஜாதி மதம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார், எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதுக்கு மேல அவர் சாகாம இருக்காருங்கிறது யாருக்கும் தெரியாது. சாகாம இருக்காருங்கிறது யாருக்கும் தெரியல தானே? அது எப்படி சாகாம இருக்க முடியும் அப்படின்னா, வடலூர் வந்தீங்கன்னா தெரியும். எங்க வந்தா தெரியும்? தலையில தான் உயிர் இருக்குன்னு யாரோ ஒரு ஆள் சொன்னீங்க இல்லையா? அகிலன் உட்காந்து அகிலன் வந்து தலையில இருக்குன்னு சொன்னான் இல்லையா? அந்த தலையில இருக்குங்கிறத பெருசா கோயில்கிட்டே காட்டிட்டாரு. எங்க? வடலூர்ல.
வடலூர் படம் பார்க்கலாமா? இப்ப நான் சொல்ல வேண்டாமா? போர் அடிக்குதா? வீட்டுக்கு போகணுமா? நான் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இருந்தேன் பிள்ளைங்கிட்டு. சரி, ஓகே. தலையில மூளை 2 பக்கமா இருக்கா? 2 பக்கமா இருக்கா? இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. அதை கரெக்டா காட்டுறதுதான் பொம்பளை பிள்ளைங்க அழகா வந்து நடுவுல வகுட்டு எடுத்திருக்காங்க. எங்களுக்கு சொல்லாமே தெரியும்னு நம்ம ஆளுங்க வகுட்டு எடுத்து கிடையாது. சரியா? அப்ப 2 பேருக்குமே தெரியுது. மூளை 2 பக்கமா இருக்கா? 2 ஒண்ணு சேர்ந்து இருக்குதா? அதோட தண்டுவடம்னு ஒரு பக்கம் இருக்கா? எது வரைக்கும் இருக்கு தண்டுவடம்? இடுப்பு வரைக்கும் இருக்கா? தலையில இருந்து அது வரைக்கும் மூளை நீளமா இருக்கு. சரியா? மூளையோட தொடர்ச்சி தான் தண்டுவடம். சயின்ஸ் தான் நடத்திட்டு இருக்கேன். சரியா? மூளையோட தொடர்ச்சி தான் தண்டுவடம். அதுல பின்முளன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? தெரியுமா? தெரியும் எல்லாருக்கும். முகுளமுளன்னு உள்ள ஒண்ணு இருக்கு, தெரியுமா? முகுளம், பான், தெரியுமா? இது பேரு செரிப்ரம், செரிபெல்லம், பான்ஸ் உள்ள. அதுக்கு மேல இன்னொன்னு என்ன இருக்கு? திருமுலாம் சொல்லிட்டீங்களா? இன்னொன்னு மெடுல்லா அப்ளங்கடான்னு ஒண்ணு இருக்கா, தெரியுமா? தெரியுதா? தெரியுமா? தெரியுமா? அந்த இடத்துக்கு பேரு பா வடிவுல இருக்கும். என்ன வடிவுல இருக்கும்? பா வடிவுல. பானை எப்படி இருக்கும்? பானை இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது. பானை இப்படி இருக்கும். சரியா? அது பேருதான் பானா. அது பகர குழி. செரிப்ரோ ஸ்பைனல் கேவிட்டி. தெரியுமா? சொல்லுங்க. செரிப்ரோ ஸ்பைனல் கேவிட்டி. இந்த மாதிரி பானை எடுத்தா புரியும்ல? ஓகே. அதுல ஒரு திரவம் இருக்கும். திரவம்னா என்ன? ஃப்ளூயிட். அது திரவத்து பேர் என்ன? செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். குழந்தை பிறக்கும் போது வலி தெரி ரொம்ப இக்கடான சூழல்ல முதல்ல ஒரு ஊசி போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அந்த திரவத்துல தான் போடுவாங்க. அந்த திரவம் மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கு. சரியா? அதுல போட்டா எங்க போய் மறக்கும்? மூளை மரத்து போயிடும். அதனால வலி தெரியாது. சரியா? அப்ப அந்த திரவம் எங்க சுரக்குது? மூளையில அந்த பகரக்குழி. எந்த இடம்? அப்படியே இமேஜின் பண்ணுங்க. கண்ண மூடி, கண்ண மூடி இமேஜின் பண்ணுங்க. கண்ண மூடுங்க, கண்ண மூடுங்க, எல்லாரும் கண்ண மூடுங்க. எனக்கு நீங்க கண்ணை திறந்ததுக்காக கரெக்டா தெரியும். கண்ண மூடுங்க. கண்ண மூடி தலைக்குள்ள நான் சொன்ன இடத்துல உள்ளுக்குள்ள அந்த திரவம் சுரக்கிற இடத்துல உங்களால கற்பனை பண்ண முடியுதான்னு சொல்லுங்க. தெரியல. அப்படியே அந்த படத்தை பாருங்க. அது ஒரு படம் இருக்கா? தெரியுதா? தெரியுதா? அது ஒரு விளக்கு மாதிரி இருக்கா? ஐயா காட்டுவான் பாருங்க. இருக்கா? அந்த இடத்துலதான் நீங்க இருக்கீங்க. யார் இருக்கா? உயிர் இருக்க இடம் அது. கடவுள் இருக்க இடம் அது. அந்த இடத்துல தான் இருக்கு. இருக்குதா? அப்ப இறைவன் இருக்க இடமும் நீங்க இருக்க இடமும் ஒண்ணுதானே. வெளியில போய் கடவுளை இது வரைக்கும் தேடிட்டு இருந்தோம். போய் அவசரமா போய் கோயில்ல கடவுளே காப்பாத்தாரு, நேரம் இல்ல சாயந்தரம் வந்து பாத்துக்கிறேன் அப்படி விடாந்துடுறோமா? இல்லாட்டி வேகமா ஒரு தேங்காய் விட்டு வீசிட்டு குடிச்சுக்கோ, அவனுக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லி விடாந்துடுறான். அதானே? உங்களோட தேங்காய்க்க வேண்டிய கடவுள் வெளில உட்காந்துட்டு இருக்காரு. நமக்குள்ள இறைவன் இருக்கிறதுனால உயிரோட இருக்கும். உண்மைதானே? அப்பதானே அந்த செல்லு உயிர் பெற்றுது. நெல் இருக்கா? நெல்லுக்குள்ள உயிர் இருக்கா என்ன? உயிர் இருக்கா என்ன? அது முளைச்சு வருதா தானா? இப்ப கையில இருந்தா முளைச்சு வருமா? ஆனா அதுக்குள்ள உயிர் இருக்கா என்ன? இருக்குது ஆனா தெரியல. அதான் இருக்கு ஆனா இல்ல. உங்க சைடுல அதுக்குள்ள உயிர் இருக்கு ஆனா தெரியல. ஏன்னா அதுக்கு உயிராற்றல் அப்ப வெளிப்படாம இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம். மண்ணுல போட்டோம்னா அதுல உயிராற்றல் வெளிப்பட்டு முளைச்சு வருது. அதே மாதிரி விந்துங்கிறது லட்சோப லட்சம் செல்கள் சேர்ந்ததுதான் விந்து. அது நம்மளுடைய ஜீவசத்து, உடம்புல உள்ள ஜீவசத்து. இந்த சத்துல இருந்து ஒரு அணுதான் போய் தாயோட கருப்பையில சேர்ந்து உடம்பாகி வெளில வருது. அந்த ஒரு அணுவுல இறைவன் உயிரா வந்து சேர்ந்ததுனாலதான் நம்ம பிறந்தோம். எப்படிதா?
அந்த பிறந்தப்ப இருந்த முத இடம் எதுன்னா அந்த இடம். எந்த இடம்? அதுக்கு என்ன பேர் சொன்ன? பகர குழி. பகர குழி. பகர குழியில தான் நம்ம இருந்தோம். அதுல இருந்துதான் நம்ம பிறந்து வந்திருக்கோம். அப்ப அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம் தெரியாது. பிறகு என்ன போறோம் தெரியாது. அதுலயே இப்ப இருக்கிறோம்னு தெரியுதா? இப்ப நீங்க இருக்கிறது அதுல இருக்குதானா இருக்கீங்க. இதுலயே இருந்துச்சா இறப்பு கிடையாது. அது என்ன பண்ணணும்? அதுலயே இருந்துச்சா இறப்பு கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த இடத்த உள்ளுக்குள்ள கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? எளிமையான தியானம் பண்ணணும். எப்படி? எப்படி? நெற்றிக்கு நேரே நின்மலன் இருப்பிடம் உற்றுற்று பார்க்க ஒலிவிடும் மந்திரம். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து எத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். பொய் புகழேன் புனைந்து உரையேன் சத்தியம் சொல்கின்றேன் சிற்றபையில் பொச்சபையில் புகும் தருணம் இதுவே. புரிஞ்சாலாவே? புரிஞ்சா? நீ பேசிட்டே இருந்தது போர் அடிச்சுட்டே இதை மாற்றி பண்ணணும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதானே? சரி, இந்த பாட்டு என்ன சொல்றதுன்னா எப்படி இறைவனை தியானம் பண்ணணும் எப்படி நம்ம சொல்றது? நினைந்து நினைந்து. அப்ப நம்ம எப்படி தியானம் பண்ணணும்? நினைந்து நினைந்துன்னு சொல்றாங்க. அப்ப எந்த இடத்துல நினைக்கணும்? அந்த இடத்துல நினைக்கணும். அந்த இடத்த எப்படி நினைக்க முடியும்? உடைச்சா உடைச்சா நினைக்க முடியாது. அப்புறம் உடனே எல்லாரும் நினைச்சா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடைச்சு நினைக்க முடியாது. நமக்குள்ள இருக்கிற இந்த நாம் யாருங்கிற உணர்வு நமக்கு வரணும். அந்த உணர்வு நமக்கு வந்துச்சுன்னா அந்த இடத்துல உயிராற்றல் நமக்கு சொல்லப்படும். அதுக்கு எளிமையான வழி ஒரு தியானம் சொல்லி கொடுக்க போறேன். அப்படியே எல்லாரும் கண்ணை மூடி கேட்க முன்னாடி ஐயா கொஞ்சம் பேசுவாங்க. அடுத்து ஒரு தியானம் சொல்லி கொடுப்பேன். இதை வாங்க. தியானம் சொல்லி கொடுக்கறது அப்படின்னா இது வந்து ஏதோ வேண்டா விருப்ப இதை வந்து நீங்க நினைக்க வேண்டாம். இது வந்து உங்களை நீங்களே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வழி. உங்களை பத்தி யாருக்கு தெரியும்? தம்பி பேர் என்ன? ராமகுமாரை பத்தி யாருக்கு ஃபுல்லா தெரியும்? ராமகுமாரை பத்தி யாருக்கு ஃபுல்லா தெரியும்? ராமகுமாருக்கு தான் தெரியும். ராமகுமார் எத்தனை மணிக்கு தூங்குறான், எத்தனை மணிக்கு வர்றான், அவன் என்ன மனசுல நினைக்கிறான், எப்ப நல்ல எண்ணத்தோட இருக்கிறோமா, நல்ல சிந்தனையோட இருக்கிறோமா, இது எல்லாமே வந்து யாருக்கு தெரியும்னா ராமகுமாருக்கு தான் தெரியும். முதல்ல தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லை. முதல்ல நம்மளை பத்தி உணரணும். இதுக்கு வந்து முதல்ல வந்து தியானத்துக்கு முதல் தகுதி எதுன்னா ஒழுக்கம். முதல்ல ஒழுக்கம் வரணும். ஒழுக்கம் வந்தாக்கா தியானம் ஈஸியா கைகூடும். சரிங்களா? ஒரு இடத்துல வந்து நம்ம ஒழுக்கமும் அமைதியும் இருக்கிறப்போ நமக்கு வந்து மனம் வந்து எளிமையா வந்து கைகூடும். தியானத்துக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும். இந்த மனசு வந்து எப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு நண்பன் மாதிரி. அதுகிட்ட நம்ம பேசி பழகணும். என்னைக்காவது எல்லாத்தையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்களா? உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறீங்களா? உங்க அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் பேசுறீங்களா? உங்களுக்கிட்ட நீங்க என்னைக்காவது பேசிருக்கீங்களா? உங்ககிட்ட உங்களுக்கிட்ட நீங்க பேசுறீங்களா? நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம், பேசிருக்கீங்களா? நம்ம முதல்ல நம்ம கிட்ட பேசணும்.
நம்ம யாருன்னு முதல்ல நம்ம உணரணும். அப்பதான் வந்து நம்மளுடைய ஒரு ஆற்றல் தெரியும். அணுகுண்டு பாத்திருக்கீங்களா? அணுகுண்டு வெடிக்குது இல்ல, அதுக்குள்ள இருந்து என்ன வெடிக்குது, எதனால எப்படி வெடிக்குது, அதோட கான்செப்ட் என்ன? ஒரு அணுன்னா என்ன? அணுன்னா என்ன? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் சேர்ந்ததுதான். சரியா? இதுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. அந்த அந்த சின்ன அணு வந்து வெடிக்கும் பொழுது, இந்த மாதிரி கோடிக்கணக்கான அணுக்கள் வெடிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆற்றல் வெளிப்படுது. அதே மாதிரி நமக்குள்ள அந்த உள் ஒளி இருக்குல்ல, உள் ஒளி ஐயா சொன்னாங்கல்ல, இந்த பகர வழிவ குடி, அந்த குடியில இருக்கிற அந்த ஆன்மாதான் நம்ம வந்து ஒருநிலை மனசை ஒருநிலைப்படுத்தி அதை தியானிக்கும் போது உங்களுடைய எண்ணம் யாவும் கைகூடும். நீங்க வந்து ஒரு நிறைய இடத்துல எழுதி போட்டுருவாங்கல்ல, எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். யாரால அதை ஒத்துக்கிறீங்க? நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும்னு எப்படி சொல்றாங்க? ஏன்னா நம்ம மனசு எங்க இருக்கு? எல்லாரும் யாரு மனசு எங்க இருக்கு? எல்லாரும் மனசு எங்க இருக்கு கேட்டா கையை இங்க போகும். மனம் எங்க இருக்கு? மூளையில இருக்கா? ஒண்ணு இல்ல, எல்லாருமே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்களுடைய எண்ணம் சிந்தனை எங்க போகுதுன்னு நோட் பண்ணுங்க. கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், கண்ணை மூடி பிரார்த்தனை பண்றோம். அப்போ இப்படி கண்ணை மூடும் போது நம்மளுடைய சிந்தனை எல்லாம் எங்க போய் குவியும்னா இந்த புருவ மத்தியில போய் குவியும். புருவ மத்தியில குவியுதா? இந்த புருவ மத்தியில குவியுதுன்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து எதை குறிக்குதுனாக்கா நம்ம எந்த இடத்த உணர்வோம். ஆனா இது எங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற இதுக்கு நேரா ஒரு இடம் வந்து கோடு வரைஞ்சோம்னா சென்ட்ரான பாயிண்ட், அதுதான் வந்து அந்த பகரக்குழி. அங்கதான் வந்து ஆன்மா இருக்கு. அந்த இடத்துக்கு நம்மளோட சிந்தனை போகும். கண் மூடி எண்ண ஓட்டம் இல்லாம உட்காரும் போது அந்த இடத்துக்கு போகும். எண்ண ஓட்டம் இல்லாம கொஞ்ச நேரம் மனசை வந்து நீங்க அப்படியே பழக்கப்படுத்திட்டே வந்தீங்கன்னா நீங்க நினைக்கிறது ரொம்ப எளிமையா நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப வெற்றிகரமா போகும். நீங்க படிக்கிறீங்களா, படிச்சதை வந்து ஈஸியா மறந்துடுறீங்க. ஒண்ணு பெரிய ஞாபக சக்தி கிடைக்கும். ஒரு தடவை படிச்சா போதும். படிச்சுட்டு ஒரு தடவை கிளாஸ் அட்டன் பண்றீங்களா, படிக்கிறீங்களா, உடனே தலைக்கு ஏறு, நீங்க மட்டும் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம், விளையாட போலாம். நிறைய பேர் வந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு தடவை படிச்சா புரியும், சில பேருக்கு 2 தடவை படிக்கணும், 3 தடவை படிக்கணும், 4 தடவை, சில பேருக்கு எத்தனை தடவை படிச்சாலும் புரியாது. ஏன் அந்த புரிதல் தன்மை வரல? ஏன்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், போக்கஸ் வந்து குறையுது. போக்கஸ் அதிகமாகிறப்போ எல்லாத்துலயுமே வெற்றி போடும். அதுக்காக தான் இந்த தியான பயிற்சி. உங்களை நீங்க சீர்படுத்திக்கிறதுக்கும் ஒரு ஒடுக்க நிலைக்கு கொண்டு வர்றதுக்கும் இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. ஐயா வந்து இப்ப தியானத்தை பத்தி சொல்லிக் கொடுக்க போறாங்க. மாணவ செல்வங்கள் அனைவருமே வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த தியான முறைய இடைவிடாது கடைபிடிங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு தெரியும். நீங்க படிக்கிறது வந்து எளிமையா புரியும். உங்களுக்கு வந்து கோபம் வந்து வர்றது குறையும். ஒரு நல்ல மனப்பான்மை, நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை வந்து மேலோங்கும். அதனால இந்த தியான பயிற்சியை தயவு செய்து எல்லாரும் நல்லபடியா பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாரும் எந்திரிங்க பார்க்கலாம். முதல்ல இருந்தீங்கல்ல, ஒரு கை இடைவெளி விட்டு இருந்தீங்கல்ல, கொஞ்சம் அவ்வளவு இருந்தாலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு நின்னுக்கோங்க. எல்லாரும் கேக்குது இல்ல இத மைக்ல? உட்கார்ந்த இடத்துல வந்து சூடு தெரிஞ்சா அதுதான் கொஞ்ச நேரம் நிக்க விட்டுருக்கேன். உட்காந்துக்கலாமா? உட்காந்து வேண்டாம். சரி, அப்ப நின்னுங்க, ஒரு நிமிஷம் நின்னுங்க. அப்படின்னா நின்னுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்திருப்பீங்க, அதனால கால் வலிக்கும். ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன், சரியா? பார்க்க வேண்டாம். அப்புறம் ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு பையனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்த
எப்போது இருந்துன்னா ஒரு 2 வயசுல இருந்து தினமும் சளி தொந்தரவு, தூங்கவே மாட்டான். அதனால அவங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல பாட்டி வைத்தியம் தான். என்ன பண்ணுவாங்க, தேங்காய் இருக்குல்ல, தேங்காயை உடைச்சி கொஞ்சம் வெல்லம் சேர்த்து சாப்பிட கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணும், கொஞ்சம் மூச்சு பிரியா போகும். இனிப்பும் வெல்லமும் தேங்காயும் சேர்ந்தோடனே உடனடியா மூளைக்கு தேவையான உயிராற்றல் ஆக்சிஜன் போய் சேர்ந்து மூச்சு நல்லா போகும். அப்ப கொஞ்ச நேரம் அந்த பையன் நல்லா தூங்கிடுவான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மூச்சு வந்துடும். அப்ப என்ன பண்ணுவாங்க பாட்டி, மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் விராலி மஞ்சள்னு பாத்துருக்கீங்கல்ல, அதை சுட்டு அந்த புகைய மூக்குல புகை இழுக்க விடுவாங்க. அப்போ என்ன பண்ணும், கொஞ்சம் மூச்சு ஃப்ரீ ஆகும். ஏன், மஞ்சள் கிருமி நாசினி இல்லையா, மூக்குல உள்ள கிருமி எல்லாம் இறந்து போய் மூச்சு விட ஃப்ரீயா இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் தூங்கிடுவாங்க. இதே மாதிரி எத்தனை வயசு வரைக்கும், 10, 12, 13, 14 வயசு வரைக்கும் இதே தொழில். நைட்டு முழுக்க தூங்குறது கிடையாது, பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கலாம். அப்பவும் இது மாதிரி தொல்லையாவே இருக்கும். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, வைத்தியம் எல்லாம் பார்த்து கேட்கல. அப்போ ஒரு ஆசிரியர் நிஜமா சொன்னாரு, நீ யோகா போனீன்னா உனக்கு இது சரியாகும்னு சொல்லி சொன்னாரு. சரியா? அப்ப அதுல இருந்து செய்ய ஆரம்பிச்சோன்னு அந்த தொந்தரவும் போச்சு, நல்லாவும் படிக்க ஆரம்பிச்சாங்க, வேலையும் கிடைச்சிட்டு. என்ன வேலை கிடைச்சிட்டு, மருத்துவரா வேலையும் கிடைச்சிட்டு. மருத்துவரோட கூட பணிபுரியிற செவிலியரா வேலை கிடைச்சிட்டு. செவிலியர்னா என்ன, நர்ஸ் தெரியுமில்ல. அந்த பையன் யார் தெரியுமா, அந்த பையன் நான் தான். அப்ப என்ன, எல்லாருக்கும் நோய் இருக்குதா, நோய் இருக்கு, நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு அதான் உண்மை. சரியா? அதை சரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு 14 வயசுல தியானத்தை கத்து கொடுத்தாங்க. அதனால நோயும் போய் நல்ல வேலையும் கிடைச்சது. சரியா? அப்ப எல்லாமே கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும். அதனால உட்காருங்க, அப்படி எல்லாரும் அமைதியா உட்கார்ந்தாதான், உட்கார்ந்து தியானம் பண்ணணும். உட்காரு. ஒரு 10 நிமிஷத்துல எல்லாரும் போயிடலாம். 10 நிமிஷம் தான். இத சரியா கேட்டீங்கன்னா அரை மணி நேரம் வேணுமா, அரை மணி நேரம் வேணும்னு சொல்றேன். உங்க சைடு என்ன, ஆளை விட்டா போதுமா? இங்க வரும்போது, நாங்க வரும்பொழுது சார் மணி அடிச்சாரு. மணி அடிச்சோடனே, சார் போயிட்டியா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டாரு. நம்ம ஆளுங்கள ஒரு ஆள், இல்ல போய் அங்க உட்காரு அப்படின்னு. யோ அப்படின்ட்டு வர்றாங்க ஒரு ஆள். அது யாருன்னு எனக்கு தெரியும். சரி, ஓகே. உங்களை ரொம்ப சிரமப்படுத்தல. இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கிடைக்கும். சரியா? அதனால என்னென்ன கிடைக்கும், உங்களுக்கு அன்னன்னைக்கு என்ன தேவையோ அது அத்தனையும் கிடைக்கும். இதுக்கு நீங்க ஒரு விஷயம் மட்டும் நீங்க மாத்திக்கணும். தியானம் பண்ண முன்னாடி ஒரு விஷயம் மாத்திக்கணும். அதுக்கு தயாரா ஒரே ஒரு விஷயம் மாத்தினீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். இந்த சாகா நிலைன்னு சொன்னல, இரவா நிலை, மரணம் நிலைன்னு சொன்னல, அதுவும் கிடைக்கும். அதுக்கு என்ன விடணும்னா, என்னது விடணும், தன்னோன் பெருக்கற்கு தான் பெரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். தெரியுமா இருக்காது? கொல்லான் புலால் மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் சொல்லும். யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தன்னோன் பெருக்கற்கு தான் பெரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள்னா, அருள்னா என்ன, அருள் தான் இறைவன். இறைவனோட கருணையை தேடிதானே கோயிலுக்கு போறோம். இப்ப எங்க இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. அந்த இறைவனோட கருணை நமக்குள்ளே தானே இருக்கு. அதை அடையறதான வழிதான் சொல்ல போகுது. அந்த அருள் வேணும்னா ஒண்ணு செய்யணும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நமக்கு முன்னாடி உள்ள தாத்தா இல்ல அவரு, தாத்தா தானே. அந்த தாத்தா சொல்றது கேட்கணுமா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தன்னோன் பெருக்கருக்கு தன் மூணுனா என்ன, மூணுனா உடம்பு, உடம்பு மூணுனா மூணு உடம்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட. சரி, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. ஊன்னா உடம்பு. தன்னோன் பெருக்க இருக்குன்னா அந்த உடம்பு பெருக்கிறதுக்கு, உடம்பு வளர்றதுக்கு. தான் பிரிது ஊன்னா என்ன, இன்னொரு உடம்ப, இன்னொரு உடம்பு. செத்து போனா அது பேர் என்ன, உணம். பணம் தானே, உண்மை தானே அது. அதுல ஏதாவது மாத்து இருக்கா? அந்த பணத்தை வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிறேன்னு யாராவது சொல்லுவீங்களா? அது பக்கத்து வீட்டு தாத்தா இறந்து போயிட்டாரு, அவங்க ரொம்ப பிடிக்கும், ஒரு 2 நாளுக்கு நான் வீட்டை வச்சுக்கிறேன்னு சொன்னா வச்சுப்பீங்களா? வச்சுப்பீங்களா? வச்சுக்க மாட்டீங்களா? 10 நாள் ரொம்ப பிடிச்ச தாத்தாவை
வச்சுக்க முடியாது. யார வச்சுப்பாங்கன்னு சொன்னது? நீ சொன்னீங்கன்னா எல்லாரும் கொண்டாந்து விட்டு வச்சிருவாங்க. ஃப்ரீசர்ல தான் வைக்க முடியும். எங்க வைக்க முடியும்? ஃப்ரீசர் தான் வைக்க முடியும். எத்தனை நாள் வைக்கலாம்? ஒரு 2 நாள் வச்சுக்கலாம். வெளிநாட்டுல பையன் இருக்காரு, பேரன் இருக்காருன்னா ஒரு 2 நாள் வச்சுப்பாங்க, அதுதானே. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க? சுடுகாட்டுல போட்டு எரிச்சிருவாங்க. சரியா? அப்ப அது பேரு என்ன? உடம்பு தானே. அப்ப உடம்புல என்ன இல்ல? உயிர் இல்லையா? உயிர் இல்லாம இருந்த பேர் என்ன? பிணம். ரோட்ல அரைச்சு விற்கிறாங்களே ஆடு, அது இறந்த பிறகு என்ன பேரு? கறி. அந்த பிணம் யாராருக்கெல்லாம் பிடிக்கும்? பிணம் யாராருக்கு பிடிக்கும்? அது பிணம். சரியா? உயிர் போனோம்னா அதுல என்ன ஆகுது? நிறைய கிருமி வந்து வாடை கொடுக்க ஆரம்பிச்சுதா? 1 கிலோ கறியை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சா என்ன ஆகும்? ஒரு எலி செத்து போய் வீட்டுல இருந்தா என்ன ஆகும்? அதேதான் அந்த கறியை உடனே சமைச்சிடறாங்க, உங்களுக்கு தெரியல. அப்படியே வச்சு அடுத்த நாள் அங்க இருக்க முடியும் வீட்டுல யாரும். அத திங்கிறத விடணும்னு சொல்லியிருக்காரு. தன்னோன் பெருக்கிறதுக்கு தான் பெரிது ஊன். இன்னொருத்த உடம்பு என்ன சொல்றாங்க? எங்கனம் ஆடு மறு. நீ எப்படி தியானம் பண்ண முடியும்னு கேக்குறாரு. இப்ப தியானம் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு? பணம் திங்க கூடாது. பணம் திங்கலாமா? பணம் திங்கலாமா? பணம் திங்கலாமா? உண்மையா உள்மனசுன்னு சொல்றீங்களா? நீ எத்தனை பேர் மாத்திக்கிறீங்களோ அது உங்களோட நன்மை. விட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை. இதை விட்டா எந்த நோயும் அணுகாது. ஏன்னா நம்மளோட குடல் அமைப்பு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நீளமான குடல் அமைப்பு நமக்கு. அதுல போய் இந்த அசைவம்ங்கிற கறித்துண்டு உள்ள போனா என்ன ஆகும்னா புளிச்சு அங்கேயே இருந்து புழுவெல்லாம் உற்பத்தி ஆகி காத்து உற்பத்தி ஆகி அங்கேயே இருந்துடும். எத்தனை நாள் கழிச்சு செரிக்கும்? 72 மணி நேரம். எத்தனை நாள் ஆகும்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 2 எவ்வளவு? 3 எவ்வளவு? என்ன திட்டக்கூடாது. 3 நாளா வெளியே போகல, மோஷன் போகல என்ன ஆகும்? அதேதான் வயிற்றுல நடக்கும். அதை சாப்பிடணுமா? அது தெரியாம சாப்பிட்டு இருக்கோம். நமக்கு யாரும் சொல்லி தரல, அதனால நம்ம தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு சொல்லி தரல. நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, உங்களுக்கு யாரும் சொல்லி தரல. அப்ப நீங்க போய் யாரும் சொல்லி தரணும்? அம்மா அப்பாவுக்கு சொல்லி தரணும். யாரா சொல்லுது? அவன் கை தட்டுங்கப்பா. இப்ப அம்மா அப்பாவுக்கு தான் சொல்லி தரணும். சரியா? இந்த மாதிரி வந்தாங்க ஒரு ஆள் அம்மா அப்பாவுக்கு சொல்லி தர சொன்னாங்கன்னா நான் ஒரு பக்கம் வர முடியாது. கொஞ்சம் கவனமா சொல்லி கொடுங்க. சரியா? அவன் எது சாப்பிடக்கூடாது? அது சாப்பிடலன்னா தான் உள்ள போலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டா நம்மளுடைய பழைய பிறப்பு என்னவா இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது இல்ல. அதுக்கு இன்னொருத்தர் இருக்காரு. திருவாசகம்னு ஒரு பாட்டு தெரியுமா? திருவாசகத்தை யாரு எதுனா? மாணிக்க வாசகர் தெரியுமா? புல்லாகி பூடாய் புழுவாய் பல்விருகமாகி பாம்பாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராகி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யேவும் பொன்னடி கண்டு இன்று வீடுற்றேன். அர்த்தம் புரியுதா? புல்லாகி, புல்லுன்னா என்ன? எங்கதான் இருக்குல்ல புல்லு. அந்த புல்லு இருக்கு இல்லையா, புல்லுல இருந்து உயிர் பிறந்தது. அது அடுத்து என்ன ஆச்சு? பூண்டாயிடுச்சு. பூண்டு சரி பாத்துருக்கீங்கல்ல. பல் விருகம்னா விருட்சம்னா மரம். பல மரங்களானுச்சு. புல்லு பூண்டு பல மரமாகி அடுத்தது என்ன ஆயிரும்? பாம்பு பேய் கணம் எல்லாம் சேர்ந்து கடைசியா வர்றது எது? மனிதன். இது 7 வகையான பிறப்பு சொல்லுவாங்க. என்ன? ஊர்வன, பரப்பன, மரம், தாவரங்கள் இதெல்லாம் வருது இல்ல. இது எல்லாம் முடிஞ்சு கடைசியா வர்றதுதான் டார்வின். இத கொஞ்சம் சொல்லியிருக்காரு. சரியா? குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னால உண்மைதான். ஏன்னா குரங்கா ஒரு பிறவி இருந்துச்சு, அடுத்தது மனிதனா கடைசி பிறப்பா பிறந்திருக்கும். உண்மையா? இப்ப ஏற்கனவே இருந்தது யாரு? ஆடா இருந்தது யாரு? நம்ம தானே. அதுக்குள்ள நம்ம தானே இருந்தோம். அப்ப நம்மளே திங்கலாமா? அதை விட்டீங்கன்னா இது கை கூடும். தியானம் எப்படின்னு சொல்றேன். சரியா?
2 கண்ணு இருக்கா? 2 கண்ணு இருக்கா? இத பாத்தீங்கன்னா இப்ப வெளிச்சம் இல்ல, சூரியனை பார்க்கும்போது ஒரு வட்டம் தெரியுதா? அந்த வட்டத்தை 2 கண்ணுக்கு இடையில வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு கற்பனையில கண்ணை மூடி பாருங்க. கண்ணை மூடி 2 கண்களுக்கு இடையில மூக்குக்கு மேல ஒரு சூரியன் தெரிஞ்சா அப்படி இருக்கும் பாருங்க. கண்ணை மூடி பாருங்க. சாதாரணமா ஒரு அந்த வெளிச்சத்தை கண்ணுக்குள்ள பாருங்க. கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் பாருங்க. சப்தம் இல்லாம 2 நிமிஷம் பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்ல போறேன். பாருங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. மூடுங்க. கண்ணை மூடுங்க. எல்லாரும் யாரும் கண் திறக்க வேண்டாம். முடிச்சீங்களா? ஒரு நிமிஷம் நம்மளால கண்ணை மூடி இருக்க முடியல இல்லையா? அதனாலதான் நம்மள உணராம இருக்கோம். ஒரு நிமிஷம் கண்ணை மூட சிரமமா இருக்கா? இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம், எழுதிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கண்ணை மூடி நமக்குள்ள இல்லாததுனாலதான் இறைவனே என்ன பண்றாரு? தூங்குன்னு சொல்லி தூங்கப்பட்டாரு. நான் இல்ல முடிச்சிருக்க முடியுமா? அந்த மீறி நமக்குள்ள பாக்குறது தான் இந்த தூங்காம தூங்குறது. இத பாக்குறதுக்கு முதல்ல இந்த இடம் பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு விளக்கு எரியற மாதிரி கற்பனை பண்ணுங்க. முதல்ல வேற விளக்கு எரியற மாதிரி கற்பனை பண்ண. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. பேசாம அப்படி கண்ணை மூடுனீங்கன்னா உங்களுக்கு அந்த பேரின்பம் கிடைக்கும். ஓகே. இப்ப கண்ணை மூடும் போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த உணர்வு ஏற்பட்டிருக்கும். இதே பயிற்சியை நீங்க காலையில தினமும் ஒரு 5 மணிக்குள்ள பண்ணுங்க. சரியா? எத்தனை மணிக்குள்ள? குறைஞ்சது 5ல இருந்து 6 மணிக்குள்ளாவது பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள ஆரம்பத்துல இந்த பயிற்சி பண்ணும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்படும். நாங்க திரும்ப மறுபடியும் வருவோம். அப்ப அந்த உள்ளுக்குள்ள எப்படி பண்ணுங்கிற விஷயத்த சொல்லி தருவோம். சரியா? அது வரைக்கும் யாராரு இதை பண்ணிருக்கீங்கிறத அடுத்த நாள் வரும்போது பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இந்த அற்புதமான வாய்ப்பை நிறுத்திய தலைமை ஆசிரியர்களுக்கும் மட்டுமல்ல இருவாள் பெரிய ஆசிரியர்களுக்கும் இந்த அமைதியாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். அமைதியாக வந்து என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்டு கொடுத்தாங்க. இந்த புக்கு நாளைக்கு கொடுத்துறீங்களா சார்? யாருக்கு புரியுது?